பரிய குடும்பத்திட்ட காசுல உங்களோட வீட்டுல வந்து ஒவ்வொரு சீமந்த கல்லும் இருக்குது. எல்லாத்தையும் வித்துட்டு வந்து எங்கட மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போய்கொண்டே இருங்க. விளங்கிச்சோ? எல்லாரும் அதை வித்துட்டு மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போய்கொண்டே இருங்க. திருப்பி வந்து நல்லவன் மாதிரி நடிக்க கூட அவர் தரும். விளங்கிச்சோ? சரியா? உனக்கு சொல்லிக்கிறாங்க எல்லா சொத்து பத்தையும் கொடுத்துட்டு நீ போற இல்லையோ, வன்னிக்க இருக்கிற ஒவ்வொரு உணர்ச்சி உள்ள தமிழ் இளைஞர்கள், அவங்க ரத்தத்தில வெடுக்கில வாழ்ந்த மக்கள் சுவாசிச்சு கொண்டு நீ படுத்து தூங்க உன்னை காலி பண்றதுக்கு தயார் பண்ண மாட்டாங்க. நீ அந்த ஐயா கொடுத்த கார திருப்பி கொடுக்குற, எங்க கொடுக்குற எங்க வாரிய தெரியாது. உன் சொத்து பத்து எல்லாத்துக்கும் நீ கணக்கு காட்டுற. நீ நினைக்காத இங்க இருந்து நான் சொல்ற பண்ணுவோம், இங்க இருந்து புலம்பெயர் மக்கள் நாங்கள் போடுற ஒவ்வொரு சட்டத்துக்கு நீங்கள் வாழணும். வேணும்னா அந்த மக்களை பாதுகாக்க வேண்டியது நெங்கட பொறுப்பு. இப்ப உங்களை போல கழுகு திண்ணியல், கழுகு படுவாவின் நாயலாம் பொறைகியல், உங்களுக்கு மனசுல ஈரம் இல்லையடா. எவ்வளவு அடிப்பட்ட இந்த இனம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வருது. உங்களோட 2009 பிறகு நீங்கள் என்ன ஹெல்பிங் செய்யறான்னு சொல்லி எங்கட இனத்தை காப்பாத்துறீங்களோ? அவங்கள்ட ரத்தத்துல குடிக்கிறான் உண்ட புள்ளைக்கு நீ அவன் ஊர் அந்த அதோட காசுல வேண்டி கொடுக்குற சாப்பாடை ஒட்டுமாடா. உண்ட பிள்ளைய டியூஷனுக்கு கொண்டே பள்ளிக்கூடத்துக்கு கொண்டே விட்டு காரில் விட்டு எடுக்கிற என்ன மேடா? எத்தனை பிள்ளைகள் தெரியுமா? 20-15 கிலோமீட்டர்ல நடந்து செய்யுதோ, பஸ்ல கார்ல போகுது. காலமே சாப்பாடு கூட இல்லாம பொறைக்கு நாய் சாப்பாடு கூட இல்ல. டேய் கார்த்திக், நாங்க சொல்றோம்டா, நாங்க அதை போடுறாண்ட சட்டம். நீ வாகனம் கொடுக்குற உண்ட சொத்து பத்து கணக்கு காட்டுறேன். கணக்கு காட்டையில இந்த போலீஸ்காரனோட படம் எடுத்து காட்டுறது இந்த எல்லாத்தையும் கண்டு வந்து ஆக்குறடா. உனக்கு தெரியுமா எங்கெங்க நாங்க நின்று வந்த நாங்களே எங்க கண்டு வந்தாங்கன்னு உனக்கு தெரியுமாடா? போடுறதுக்கு நான் இந்த போலீஸ் எல்லாம் எங்களுக்கு ஒரு நெட்டக்க போற மயிருக்கு சாமண்டா. அந்த ஓஎஸ்சிக்கு ஒரு கதை சொல்லு, நேருக்கு நேரம் வாங்கக்கூடா பாப்பா. நீ 3 டேய், நீ 3-4 பேர் வட, நான் தனியா வர உங்களை ஒவ்வொரு அடியில விழுத்துறேன்டா. போடுறதுக்கு நாய் அந்த ஏலாத அவன் தோட்டம் செய்து அன்றாடு பிழைப்பு கூலி வேலைக்கு போய் வர அந்த மனுஷனுக்கு 10 பேர் வெட்டி இருக்கிறீங்களா என்ன? என்ன நீ ஒரு ஆம்பளை நினைச்சு கொண்டு போனீங்கடா? பொறைக்கு நாயே, நீ ஒரு ஆம்பளை வந்து கதையடா. மற்ற இன்னும் ஒரு சந்தோஷமான நியூஸ், அந்த 10 பேரும் போனவே இல்லோ கிருஷ்ணா காண்டி லோயர் மேர் அவ பாபஸ் பத்தி நீ அவன் இன்னைக்கு ஒரு கேள்வியா? சரியா? ரெண்டு கேள்வி. எனக்கு வடிவா தெரியாதம்மா. ஆனால் இப்ப அவன் 7 கோடி 9 கோடி 7 கோடி அதை விட கொஞ்சம் மிச்சம் கணக்கு இன்னும் சரியா எடுக்கலாம் கிடக்கும். அதெல்லாம் காசு இருக்காம். சரியோ? மானிப்பாலி ஒரு பில்டிங் கொண்டு பண்ணி